டோடோ டிவி. மோனுவும் சன்னியும் இரவு நேரத்துல கிராமத்துக்கு வெளியில இருக்கிற சுடுகாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. சன்னி, நீ என்ன பைத்தியமாம்? நான் பெட்ல தோத்து போயிட்டேங்கிறத ஒத்துக்கிறேன். அதனால நீ ஏன் என்ன சமாதிக்கிட்ட கூட்டிட்டு போற? வேற ஏதாவது பண்ணலாம்ல? ஏய் நண்பா, நீ தான் இவ்வளோ வளர்ந்துருக்கியே, ஆனா சமாதிக்கு போகணும்னா இவ்வளோ பயப்படுற. ஏதோ ஒரு பேய் உன்னை பிடிச்சு அது உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி நீ ஏன் ஒரு கோல மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய் நீயுமா? நான் சொல்றத நல்லா கேளு. நம்ம பெட் கட்டின மாதிரி நாம் அங்கே போய் உடனே அங்கேருந்து திரும்பி வந்துடலாம். ஓகே, உன்னை பேய் பிடிச்சிட்டு போகாமல் இருந்தால் உடனே திரும்ப வந்துடலாம். அவங்க ரெண்டு பேரும் சுடுகாட்டுக்குள்ளே நுழையிறாங்க. மோனும் இன்னும் பயந்துட்டு தான் இருக்காரு. சன்னி அவரை வச்சு காமெடி பண்ணுறாரு. ஏய் பாரு, நான் சுடுகாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். இப்போ இங்கேருந்து சீக்கிரம் வெளியில் போயிடலாம். சரி சரி, உன் மூஞ்ச எந்த பேய்க்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னை பிடிச்சிட்டு போக எந்த பேயுமே வரல. பேய் யாரையுமே முகத்தை பார்த்தெல்லாம் பிடிக்காது. ஒருத்தங்களை பழிவாங்க தான் அது பேய் பிடிச்சிட்டு போயிடும். பேய் ஒருத்தவங்களோட உடம்புல தூந்துக்கிட்டு இன்னொருத்தங்களை பழி வாங்குறது தான் பேயோட வேலையே. வாவ் நண்பா, நீ சுடுகாட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே பேய்களை பத்தி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க? ஆமா, அதுங்களை பத்தி எனக்கு தெரியும். அப்புறம் நீயும் தெரிஞ்சுக்கோ, இந்த பேய் பிசாசெல்லாம் விளையாட்டுக்காக இல்லை. என்ன பாரு, அவரோட கண்ணை பார்த்த உடனே இவர் பயத்துல மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் மோனு ஒரு பாதையில நடந்து போறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. மோனு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டோட மூலையில ஒரு வயசானவர் உட்காந்துட்டு இருக்காரு. மன்னிச்சிடுங்க பெரியவரே, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. இனிமே எல்லாமே சரியா போயிடும். நான் தான் இருக்கேன்ல. அட நீ யாரு? நீ யாருன்னே எனக்கு அடையாளம் தெரியலையே. சரியான நேரம் வரும் பொழுது நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். இத சொல்லிட்ட அப்புறம் மோனு அந்த இடத்துல இருந்து நடந்து போறாரு. அந்த வீட்டோட ஹால்ல வந்து நிக்கிறாரு. ஹால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எல்லா வசதியும் இருந்தது. அந்த ஹால்ல 3 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அம்மா, அப்பா, அப்புறம் அவங்க பையன் ராஜு. ஏய் நீ யாரு? இங்க வரத்துக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தா? முன்னாடி ஒரு காலத்துல நான் நீயா இருந்தேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து போ. நீ இதுவரைக்கும் செஞ்ச கர்மத்துக்கான பலன் உனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இத சொல்றதுக்காக தான் நான் இங்க திரும்ப வந்திருக்கேன். இன்னில இருந்து நீ உன்னோட நாட்களை எண்ண ஆரம்பிச்சுக்கோ. இத சொன்னதுக்கு அப்புறம் மோனு அந்த இடத்தை விட்டு வெளியில நடந்து போயிடுறாரு. ராஜு அவரை பிடிக்கிறதுக்காக அவர் பின்னாடியே ஓடி போறாரு. ஆனா அவரால் பிடிக்க முடியல. இங்க சுடுகாட்டுல சன்னிக்கு நினைவு திரும்பிடுது. மோனு, மோனு, இங்க இருக்க என் நண்பா. கடவுளே, மோனு எங்க போயிட்டான்? நான் தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க எல்லாமே தப்பா நடந்துருச்சு. நான் போறேன். நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன். சன்னி அங்கேயும் இங்கேயும்னு எல்லா இடத்துலயும் மோனுவை தேடுறான். ஆனா மோனுவை கண்டுபிடிக்க முடியல. இங்க மோனு ஒரு வக்கீலை தேடி போறாரு. யார் நீங்க? இந்த நைட்ல எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எனக்கு தெரியும், நீ ஒரு சூழ்ச்சிக்காரன். மற்றவங்க சொத்தை எப்படி அபகரிக்கிறதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுல உனக்கு நிறைய வழிகள் தெரிஞ்சிருக்கும். அந்த வீட்டோட இளவரசியை கொன்னுட்டு அவங்க சொத்தை அபகரிக்கிறதுக்காக நீ பிளான் போட்டதெல்லாம் எனக்கு தெரியும். யாரு? எனக்கு யாரையுமே தெரியாது. இப்படி சொல்லிக்கிட்டே அவர் கதவை சாத்த முயற்சி பண்றாரு. ஆனா மோனு உள்ள வந்துடுறாரு. வக்கீல், நாம ஒரு பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அதனால வர பிரச்சனைகளை சந்திக்க பயப்படக்கூடாது. இதை உன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். இதை சொல்லிட்டே இருக்கும்போது மோனுவோட கண்ணில இருந்து ஒரு விசித்திரமான ஒளி வருது.
இந்த ப்ளூ லைட்டால அந்த வக்கீல் ஹிப்னடைஸ் ஆயிடுறாரு. மோனு அவரோட தலையசைக்கிறாரு. அவர் தலையசைக்கிறதால அந்த வக்கீல் அங்கேயும் இங்கேயும் வீசப்படுறாரு. இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது மோனு அந்த வக்கீல மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அவர் இறந்தும் போயிடுறாரு. இந்த வேலை இன்னும் முடியல, உண்மையான வேலை இனிமேல் தான் ஆரம்பிக்குது. இதை சொல்லிக்கிட்டே மோனு திரும்பவும் அந்த வீட்டை நோக்கி நடந்து போறாரு. போற வழியில சன்னிய சந்திக்கிறாரு. மோனு, எங்க நீ போயிருந்த? உனக்கு என்ன ஆச்சு? அப்புறம் உன்னோட கையில இந்த மோதிரம் எப்படி வந்தது? இது ஏதோ ஒரு பொண்ணோட மோதிரம் மாதிரி இருக்கே. மொத்த கதையும் சொல்ற அளவு என்கிட்ட நேரம் இல்லை. என்னோட வேலையை நான் இன்னைக்கு நைட்டுக்கே முடிச்சாகணும். என் வழியை விட்டு தள்ளிப்போ. இப்படி சொல்லிட்டு மோனு அந்த வீட்டை நோக்கி நடந்து போறாரு. அந்த வீட்டுக்குள்ள போன உடனே மோனு ராஜுவோட அப்பா அம்மா கிட்ட போறாங்க. ஏய், நீ மறுபடியும் வந்துட்டியா? முன்ன போகும்போது நீ என்ன சொல்லிட்டு போன? முன்ன நான் என்ன சொன்னேன்னா அதுக்கான அர்த்தம் உனக்கு இப்ப புரிய வரும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உன் அறிவை தோண்டி பாரு. இன்னையிலிருந்து சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உன்னை ரொம்ப அதிகமா காதலிச்சான். அவ ஒரு இளவரசி. ஆனா அவ வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனையே அவ ரொம்ப அதிகமா காதலிச்சான். மோனு இத ரொம்ப சத்தமா சொல்லிட்டு இருந்தாரு. இவர் சொல்றத கேட்டு அந்த வயசானவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ உனக்கு ஞாபகம் வருதா அந்த பொண்ணோட காதலை நீ எப்படி உதாசீனப்படுத்தணும்னு? நீ என்னோட காதலை உதாசீனப்படுத்திட்ட. இத சொல்லிட்டே இருக்கும்போது மோனு ரொம்ப ஷாக் ஆகி ஒரு ஓரமா வந்து நின்னுடுறாரு. சன்னியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஞாபகம் வந்துச்சா? லாயரோட அப்புறம் உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து எனக்கு எப்படி சாகடிச்சேன்னு போலி டாக்குமெண்ட்ஸ் தயாரிச்சு என்கிட்ட எப்படி நீ சைன் வாங்கின ஞாபகம் இருக்கா? நீ என்ன கல்றைக்கு இழுத்துட்டு போய் எப்படி கொலை பண்ணியோ உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லு. அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேய் ராஜுவோட கழுத்தை பிடிச்சு அதோட விரல்களால நெருக்குது. ராஜுவோட அம்மா அப்பா ராஜுவை விட்டுட சொல்லி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா அந்த பேய் அதை கேட்கல. உன்ன மாதிரி ஒரு கேரக்டர்லெஸ் ஃபெலோவை நான் லவ் பண்ணேன். உன்னை அவ்வளோ நம்பினேன். ஆனா நீ என்ன சாகடிச்சு என் வீடை எடுத்துக்கிட்ட. எங்க அப்பாவை அடிச்சு அவரோட வீட்டுல அவரை வேலைக்காராக்கிட்டியா? இப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேய் ராஜுவை கொன்னுடுது. அப்புறம் அந்த பேய் ராஜுவோட அம்மாவை ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு அவங்க அப்பாவையும் இன்னொரு கையில பிடிச்சுக்கிட்டு அவங்களையும் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுது. அப்புறம் அந்த வயசானவர்கிட்ட அந்த பேய் பேசுது. அப்பா, நான் கொஞ்ச நேரம் மட்டும் தான் உங்ககிட்ட பேச முடியும். எனக்கு இந்த கதி வந்தது இவனாலதான். அதனாலதான் இந்த பையனை நான் சாகடிச்சிட்டேன். மோனு, நான் உனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். எனக்கு என்னோட பகை மட்டும்தான் முக்கியம். அதனால தான் நீங்க 2 பேரும் அங்க வரும்போது என்னோட மோதிரம் உங்க கைக்கு வந்து சேரும். இப்ப என்னோட பகை தீந்துடுச்சு. அப்பா, உங்களோட வீட்டுல நீங்க ஓனர் மாதிரி இருங்க, வேலைக்கார மாதிரி இருக்க தேவையில்ல. நான் போயிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு அது மறைஞ்சு போயிடுது. குன்குன்பூர் கிராமத்துல இன்னைக்கு எல்லா ஜனங்களும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கிராமத்துல ரொம்ப பெரிய பூஜை ஒன்று நடக்க போகுது. இது வருஷத்துல ஒரு நாள், வருஷத்தோட கடைசி அமாவாசை நாள் அன்னைக்கு நடக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த கிராமம் பல வருஷமா ஒரு பேயோட கைப்பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கு. பல மந்திரவாதிகள் அந்த பேயை அடைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அது அவங்களால முடியல. நிறைய நாள் வரைக்கும் அந்த பேயை அடைச்சி வைக்க முடியல. அந்த பேய் கிராமத்துல இருக்கிற நிறைய வீடுகளை எரிச்சிருச்சு. ஆனா சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய சாமியார் வந்து வருஷத்தோட கடைசி அமாவாசை நாள் அன்னைக்கு ஒரு பெரிய பூஜை செய்யணும்னு சொன்னாரு. அன்னையிலிருந்து எல்லா வருஷத்தோட கடைசி அமாவாசை நாள் அன்னைக்கு அந்த பேயை அடைச்சி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பூஜையை செஞ்சாங்க. அந்த சாமியார் சொன்ன சில விஷயங்களை கடைப்பிடிச்சு அந்த கிராமத்து ஜனங்க அந்த பேயை ஒரு வருஷம் வரைக்கும் அடைச்சி வைக்க முயற்சி செஞ்சாங்க. பூஜையெல்லாம் நடக்குது.
நான் வேற எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ போ. மந்திரவாதி சொன்ன மாதிரியே இந்த சாம்பல் எடுத்து மண்ணுக்குள்ள புதைச்சுவே. அதுக்கு மேல கிராஸ் ஷேப்ல ஒரு குச்சியை நெட்டுவே. அப்பதான் அடுத்த வருஷம் அந்த பேய் எல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணவே பண்ணாது. சரியா? சரி, நான் போறேன். ஹீரா அதே மாதிரி செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரா, ஜீத்து, சரளா, ராஜேந்திரா அப்புறம் கிராமத்தை சேர்ந்த சில பேர் மறுபடியும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க நினைச்சாங்க இனி ஒரு வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. நைட்டு ரொம்ப வேகமான காற்று. அதுல அந்த தண்டம் அங்கிருந்து விழுந்துருச்சு. அவங்க போட்டிருந்த சிலுவையும் மழையில கரைஞ்சு போயிடுச்சு. தரையில போட்டு வச்சிருந்த அந்த சாம்பலும் தண்ணியில கரைஞ்சு போயிடுச்சு. பல வருஷமா இந்த கிராமத்து ஜனங்க என்ன அழிச்சு வச்சுட்டாங்க. இந்த கிராமம் எனக்கு சொந்தமானது. அந்த மந்திரவாதி வந்து பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் என்னால இவங்களை ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இப்போ நான் திரும்ப வந்துட்டேன். இந்த கிராமத்து ஜனங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய மரணம் இப்போ வந்திருக்குன்னு. அடுத்த நாள் காலையில் ஒரு சுத்தமான சூழ்நிலை கிராமத்தில் ஏற்பட்டுச்சு. அந்த கிராமத்துலேயும் ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சது. சாயங்காலம் வேலையை முடிச்சுக்கிட்டு ஹீரா அவனுடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். எல்லா வேலையும் தீர்ந்துருச்சு, நான் இப்போ வீட்டுக்கு போறேன். ஹீரா கொஞ்ச தூரம் தான் போயிருப்பான். அவன் திரும்பி பார்த்தான். யாரோ பின்னாடி வர்ற மாதிரியே எனக்கு தோணுத. யாரும் இல்லை, இதெல்லாம் என்னோட பிரமை. அப்படி சொல்லி ஹீரா முன்னாடி நடக்க ஆரம்பிச்சான். இது கற்பனை இல்லடா, இது நான் தான். பல வருஷமா நீங்க என்ன அடிச்சு வச்சிருந்தீங்க. இப்போ நான் திரும்ப வந்துட்டேன். ஹீரா பின்னாடி திரும்பி பார்த்தான். பேய பார்த்ததும் அவன் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். நான் உனக்கு ஒன்றும் பண்ணலையே. என்னை விட்டுரு. நீ ஏதாவது செஞ்சியோ செய்யலையோ, ஆனா நீ இன்னைக்கு எனக்கு இரையாக போற. அப்படி சொல்லி அந்த பேய் தன்னுடைய கைகளை நீட்டி ஹீராவோட கழுத்தை பிடிச்சு கழுத்தை அறுத்து அவனை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில கிராமத்தை சேர்ந்த ஜனங்க ஹீராவோட வயலுக்கு போனாங்க. அங்க ஹீராவோட பிணம் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது ஹீராவை யார் கொன்னது? இது பாக்குறதுக்கு மனசை கொலை பண்ண மாதிரியே இல்லையே. எங்களுக்கும் தான் பயமா இருக்கு. ஆனா ஒருவேளை இது ஏதாவது காட்டு மிருகத்தோட வேலையா இருந்தா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த பேர் ரொம்ப வருஷங்களா இங்க வரவே இல்லை. அந்த பூஜை பண்ண பிறகு ஏதோ என்ன நடக்குதுங்க? இப்படி அந்த கிராமத்து ஜனங்க அதை பத்தி நிறைய விதத்துல யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹீராவோட உடம்ப அவங்க எரிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் தோணுச்சு இது அந்த பேயோட வேலை இல்லைன்னு. அடுத்த நாள் ராத்திரி சரளா, ஜீத்து 2 பேரும் வீட்டில் இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு வீட்டில் கரண்ட் கட் ஆயிடுச்சு. நீங்க இருங்க, நான் உள்ள இருந்து மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் சாப்பிடுங்க. சரளா மெழுகுவத்தி எடுக்க உள்ள போனா. ஆனா அவ திரும்ப வரவே இல்லை. அதுக்கு பதிலா அவளுடைய அலறல் சத்தம் மட்டும் கேட்டுச்சு. ஜீத்து வேக வேகமா ஓடி உள்ள போனான். அங்க சரளாவோட தரையில விழுந்துருச்சு. அந்த இடமெல்லாம் ரத்தம் பரவி இருந்துச்சு. சரளா, சரளா, உனக்கு என்னாச்சு? ஐயோ! அப்போ அங்கிருந்த சேவரில் அந்த பேயோட உருவம் தெரிஞ்சது. செத்துட்டா அவ. நான் அவளை கொன்னுட்டேன். இப்போ நீயும் சாக போற. ஜீத்து எதையும் யோசிச்சு எதையும் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த பேய் அதோட கையை நீட்டி அவனை பக்கத்துல இழுத்து அவனுடைய வயித்தை கிழிச்சிருச்சு.
கண்டிப்பா அதே பேய் தான் இதையும் பண்ணிருக்கணும்னு நான் நம்புறேன். நம்ம பூஜை பண்ண பிறகும் எப்படி நடக்கும்? இறக்கெல்லாம் இது தெரியாது. அந்த பேய் ராத்திரியானதும் அந்த காட்டுக்கு பக்கத்துல வேட்டையாடும். மறுபடியும் இப்படியெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு நம்ம மந்திரவாதி கிட்ட போய் கேட்டாகணும். ராஜேந்திரா சாமியார் கிட்ட போனா. சாமி, எல்லா வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் கடைசி அமாவாசை அன்னைக்கு நாங்க பூஜை பண்ணோம். அப்படி பண்ணியும் கூட அந்த பேய் திரும்ப வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். சார்ல சீத்து ஹீரா எல்லாரையும் அது கொன்னுருச்சு. அசாத்தியம். பூஜை பண்ணாலும் கூட அந்த பேயால வர முடியாது. சரி வாங்க, கிராமத்துக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ராஜேந்திரா சாமியார் 2 பேரும் காட்டுக்கு போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு சாமியார், இங்க பாரு பிசாசு, உனக்கு என்ன வேணும்? நான் உன்னை கண்டுபிடிக்கல. அப்படி உன்னை நான் கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் நீ ராஜேந்திரனுக்குள்ள இருந்தாலும் வேற யாருக்கிட்டையும் நெருங்க முடியாத அளவுக்கு நான் உன்னை பண்ணிருவேன். நீயா வந்துட்டேன்னா அது உனக்கு நல்லது. உனக்கு தைரியம் இருந்தா வெளியே வந்து நீ என்ன கொல்ல பாரு. அதுக்கப்புறம் உன்னை யாருமே துரத்த மாட்டாங்க. சரி, நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட. இப்போ நீயும் சாக போற. நீ எப்பவோ செத்துக்கணும். ஆனா இப்போ நீ சாக போற. இப்போ உன்னால என்ன தாக்கவே முடியாது. அது மட்டுமில்ல, உன்னை துரத்த ஒரு பூஜையும் தேவையில்லை. ஏன்னா உன்னோட குடுமி இப்ப என்கிட்ட. அப்படி சொல்லி சாமியார் மந்திரிச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த பேயை எதுக்கு இப்படி செஞ்ச? பேய் அழிஞ்சு போயிடுச்சு. சாமியார் கிராமத்து ஜனங்க கிட்ட இந்த சந்தோஷம் பல வருடங்களுக்கு முன் நடந்தது. ஒரு புத்திசாலியான நல்ல படிச்ச ஒரு ஆளு அவனுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ராம் கிஷோர் கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் போய் அவனுடைய கிராஜுவேஷனை முடிச்சிருந்தான். அவன் அவனுடைய படிப்பு முடிஞ்சதும் அவனுடைய கிராமத்துக்கு திரும்பி வந்தான். ஆனா அவனுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. அப்பா, என்னால் கிராமத்துல இருந்து ஒன்றுமே பண்ண முடியலை. மேலும் வெள்ளம் வந்து விவசாயம் எல்லாத்தையும் நாசமாக்குது. நான் டவுனுக்கு போய் வேலை தேடலான்னு இருக்கேன். நீ சரியாதான் சொல்ற. 100% சரிதான். உன் குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றின விஷயம். நீங்க எல்லாம் இல்லாம நான் எப்படி வாழ போறேன்? வேற வழி இல்லாம அவனுடைய அப்பா அதுக்கு சம்மதிச்சாரு. ராம் கிஷோருக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு. 2 பேரும் தாத்தா பாட்டியோட செல்ல பிள்ளைங்க. சோ அவங்க எல்லாரும் முடிவு பண்ணாங்க ஒவ்வொரு லீவுக்கும் கண்டிப்பா கிராமத்துக்கு வரோன்னு. ராம் கிஷோருக்கு நகரத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் ராம் கிஷோர் அவங்க அப்பா அம்மாவை தனியா விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தோட நகரத்திலேயே செட்டில் ஆயிட்டான். நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு லீவுக்கும் ராம் கிஷோர் அவனுடைய குடும்பத்தோட கிராமத்துக்கு வந்துகிட்டு இருந்தான். லீவ் முடிஞ்சதும் அவங்க எல்லாரும் நகரத்துக்கு போயிடுவாங்க. இப்போ அவனுடைய பையன் பிரகர் அப்புறம் பொண்ணு சம்தா 2 பேரும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல மாதிரி இவங்க எல்லாராலையும் கிராமத்துக்கு போக முடியல. ஏன்னா பசங்களுக்கு காலேஜ்ல அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரகர் இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சிருந்தான். பொண்ணு MBA படிச்சுக்கிட்டு இருந்தா. பிரகர் இப்போ வேலையில ஜாயின் பண்றதுக்கு இன்னும் அவனுக்கு 2 மாசம் டைம் இருந்துச்சு. அப்பா, இந்த காலியான நாட்களை நான் தாத்தா பாட்டி கூட கிராமத்தில் இருக்கலான்னு இருக்கேன். போகட்டுமா? கண்டிப்பா போ. உன் தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிச்சயமா போயிட்டு வா. பிரகர் ரொம்ப சந்தோஷமா கிராமத்துக்கு போனான். தாத்தா பாட்டியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. கடைசியா அவங்க பேரன் ஒரு இன்ஜினியர் ஆயிருந்தான். ராம்கிஷோர் அவங்க அப்பா அம்மாவை விட்டு குழந்தைங்களுக்காக நகரத்துக்கு எதுக்காக போனானோ அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறி இருந்துச்சு. தாத்தாவும் பாட்டியும் ஊர் முழுக்க பேரனோட பெருமையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிரகர் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு ரெடி ஆயிட்டு கிராமத்தை சுத்தி பார்க்கலாம், சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு கிளம்பி போனான். அப்படி நடந்துகிட்டே கிராமத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போனான். அவன் ஒரு குகை பக்கத்துல போனப்போ வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. அப்போ பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க குரல் கொடுத்தாங்க. பிரகர், பிரகர். பிரகர் பின்னாடி திரும்பி பார்த்தான். இவளுக்கு என்ன எப்படி தெரியும்னு யோசிச்சான். உனக்கு என்ன எப்படி தெரியும்? நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது இல்லையே. யார் நீ? எங்க இருக்க? என் பேரு ஸ்துதி. நான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். நம்ம 2 பேரும் ஒன்னா தானே விளையாடிக்கிட்டு இருந்தோம்.
எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது. பிரகர், நீ என்னை எப்படி மறந்த? நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. பிரகருக்கு திடீர்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவன் அந்த பொண்ணை பார்த்து மயங்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய பேச்சுல மயங்கினான். அவனுக்கு தோணுச்சு யாரோ அவனை வசப்படுத்துற மாதிரி. ஸ்ருதி, உன் பெற்றோர்கள் யாரு? அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு உன்னை ரொம்ப நல்லா தெரியும். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். பிரகர் அந்த பொண்ணோட பேச்சுல மயங்கி அவளுடைய காதல்ல விழுந்துட்டான். இப்ப அவனுக்கு அந்த பொண்ணோட ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி தோணுச்சு. முழுசா அவன் மயங்கிட்டான். நானும் உன்னை காதலிக்கிறேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அப்பாடா, உனக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சா? என்னோட ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு போல. என்னால் உன்னை உணர முடியுது, ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குது. கவலைப்படாத, நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு 2 பேரும் இங்கேயே மீட் பண்ணலாம். இந்த மாதிரி 2 பேரும் அன்னையிலிருந்து விரும்ப ஆரம்பிச்சாங்க. பிரகர் இப்போ எதை பத்தியும் யோசிக்கிற நிலைமையில சுத்தமா இல்லை. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் அதே இடத்துல பார்த்துக்கிட்டாங்க. பிரகர் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டான். கொஞ்ச நேரத்துல ஸ்துதியும் அங்க வந்துட்டா. ஹாய் பிரகர். நீ ரொம்ப நேரமாக்கிட்ட. நான் உன்னை எவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி கேளு, நீ என்ன பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, இல்லனா எனக்கு கெட்ட பேரு வந்துடும். உன்னை பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனா என்ன பத்தி என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இல்லை இல்லை, அப்படி எதுவும் நடக்காது. எனக்கு நல்லா புரியுது. மற்றவங்கிட்ட நான் ஏன் இதை பற்றி சொல்ல போகிறேன்? அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணு வருவா போவா, ஆனா அவ இதுவரைக்கும் யார் கண்ணுக்கும் தெரிஞ்சதில்லை. அவ காத்து மாதிரி விவேக்கோட பெட்ரூம் வரைக்கும் வர ஆரம்பிச்சா. பிரகரும் எதை பத்தியும் யோசிக்காம அவ சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தான். இதே மாதிரி தினமும் அந்த பொண்ணு நைட்ல வந்து விடிஞ்சதும் யாருக்கும் தெரியாம கிளம்பி போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறம் பிரகர் ரொம்ப கவலையா இருப்பான். பிரகருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போச்சு. அவன் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே விட்டுட்டான். பிரகார் பேரனே, என்னாச்சு உனக்கு? என்ன கஷ்டம் வந்துச்சு? நல்லா தானே வந்த, 1 மாதம் கூட ஆகலை. ஆனால் நீ ரொம்ப நாளாக நோயாளி மாதிரி இருக்க. சாப்பிட்டு தண்ணி கூட குடிக்கல. எனக்கு ஒன்றும் இல்லை தாத்தா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா தாத்தா பாட்டி 2 பேருக்கும் ஏதோ சந்தேகமா இருந்துச்சு. அவங்க பிரகரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் அவனை செக் பண்ணாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் டானிக், விட்டமின் மாத்திரை கொடுத்துட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இருக்க இருக்க அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருந்துச்சு. நான் யாருக்கிட்ட என்ன சொல்ல முடியும்? ஸ்ருதியை யாருக்கும் தெரியாது. ஸ்ருதிக்கு கெட்ட பேர் ஆயிடும். ஆனா நானும் நல்லா ஒன்றும் இல்லையே. பிரகர் மனசளவுலையும் உடம்பளவுலையும் பாதிக்கப்பட்டிருந்தான். கடைசியில அவனுடைய பாட்டி கிராமத்து ஜனங்களோட உதவியால பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு மந்திரவாதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னான். மந்திரவாதி அவருடைய திவ்ய திருஷ்டியால அதை பார்த்தாரு. பிரகார், உண்மையை சொல்லு. எங்கே நீ எப்படி அவளை சந்திச்ச? எப்படி அவகிட்ட மாட்டின? நான் கிராமத்தை சுற்றி பார்க்க போனேன். அப்படியே ஒரு பழைய குக்கை கிட்ட போயிட்டேன். என்னென்னு தெரியல, திடீர்னு எங்கேருந்தோ வந்தா. பின்னாடி இருந்து என்னை கூப்பிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என் மூளை வேலை செய்யலை. என்னோட அறிவுக்கும் எதுவும் எட்டலை. உண்மையிலேயே பிரகர் ஸ்துதியை எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்னு தான் நினைச்சான். ஏன்னா அவனுக்கும் எதுவோ தப்பா தோணுச்சு.
அதுக்கப்புறம் மந்திரவாதி பாட்டி கிட்ட நான் 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லி சில பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போ ஸ்துதி அப்படிங்கிற உருவத்துல வந்த அந்த பேய் பிரகரை முழுமையா பலவீனமாக்கி இருந்துச்சு. அது அவன்கிட்ட வந்து சொல்லுச்சு, நீ என்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்போ நீ ஏன் கூட வரப்போற? உன்னை நான் கொல்ல போறேன். என்னை சாகடிக்காத. நான் உனக்கு என்ன பண்ணேன்? என்னை ஏன் இப்படி நோகடிக்கிற? 2 நாள் வரைக்கும் பிரகர் பெட்லயே படுத்துக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா சாமியார் வந்ததுனால பேய் அவன் மேல ரொம்ப கோவமா இருந்துச்சு. 2 நாளுக்கு அப்புறம் மந்திரவாதி வந்து ஓமகுண்டத்தை தயார் பண்ணாரு. அந்த பேயோட கதையை முடிக்கிறதுக்கு அவரு பிளான் பண்ணாரு. யார் நீ? ஏன் இந்த அப்பாவி பிரக்கரை கொல்ல நினைக்கிற? உன்னோட மோகத்துக்கு ஒரு அப்பாவியோட உயிரை தான் பறிக்க நினைக்கிறியா? சீ, அசிங்கமே. உனக்கு என்ன வேணும்? அவனோட உயிருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாத. உனக்கு என்ன வேணுமோ அதை தரோம், எடுத்துக்கோ. இந்த கிராமத்தை விட்டு போ. ஸ்துதி வேகமான காத்து மாதிரி வந்தா. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சது. எனக்கு பிரக்கர் தான் வேணும். மந்திரவாதி, நீ இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா உயிரோட திரும்ப போக மாட்டேன். ஓம் கிரீம் 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 சாமுண்டாயே நமக. இப்போ பாரு, நான் உயிரை விட்டுறனா இல்லை நீயான்னு. அப்போ எல்லாருக்கும் தோணுச்சு திடீர்னு ஏதோ ஒரு பெரிய புயல் வந்த மாதிரி வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. பூஜைக்கான பொருட்களை எல்லாம் வெளியே தூக்கி அந்த பேய் போட்டுருச்சு. ஒரு பெரிய பிரளயமே வந்திருந்துச்சு. கதவு ஜன்னல் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. மந்திரவாதியையும் அந்த பேய் அடிக்க ஆரம்பிச்சது. பாவம் பிரகர் ஏற்கனவே அந்த பேயால அவன் மயக்க நிலையில இருந்தான். சாத்தானே, மோகினி பேயே, பிசாசே, நீ எப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் வேகமா மந்திரத்தை சொல்லிக்கிட்டு மந்திர சக்தியால ஹோமகுண்டத்தை மறுபடியும் எரிய வச்சாரு. அவங்க 2 பேரையும் தள்ளி இருக்க சொல்லி சொன்னாரு. 2 பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. மந்திரவாதியும் தைரியத்தை வரவழைச்சு மறுபடியும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓம் கிரீம் கிரீம் சாமுண்டாயே நமக்கு. ஓம் கிரீம் 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 சாமுண்டாயே நமக்கு. ஓம் கிரீம். கொஞ்ச நேரம் வரைக்கும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பேய் துடிக்க ஆரம்பிச்சது. நிறுத்து, நான் பிரக்கரை விட்டுடுறேன், நீ என்ன விட்டுடு. யார் நீ? எங்கேருந்து வந்திருக்க? வந்து அப்பாவி மக்களை பிடிச்சி கஷ்டப்படுத்துறிய. இதுக்கு முன்னாடியும் 2 பேரை உன் காதல் வலையில சிக்க வச்சு கொண்டுட்ட. இவ்வளோ ஈஸியா உன்னை விட்டுருவேனா? என்ன மன்னிச்சிடு. நான் ஒரு தாசி. ஆனா நான் ரொம்ப கௌரவமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த கிராமத்தை சேர்ந்த டாகூர் என்னை விரும்பி என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொல்லி அவருடைய கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அவங்க வீட்டை சேர்ந்தவங்க யாருமே என்னை ஏத்துக்கவே இல்லை. நான் டாகூர் கிட்ட சண்டை போட்டேன். அதனால அவர் என்னை கொன்னு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல புதைச்சிட்டாரு. இது ரொம்ப பழைய சம்பவம். இன்னும் எத்தனை பேர் இப்படி கொல்லுவ? இந்த அப்பாவி பிள்ளைங்களை விட்டுட்டு இங்கிருந்து போயிடு. எனக்கு முக்தி கொடுத்துருங்க. நான் பிரக்கரையும் விட்டுடுறேன். இதுக்கப்புறம் நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நான் போயிடுறேன். உடனே அந்த பேய் வேகமான காத்தோட சேர்ந்து அந்த ஹோமகுண்டத்துல விழுந்துருச்சு. உடனே தீ ரொம்ப அதிகமாச்சு. அங்க ஒரு கெட்ட மனம் வர ஆரம்பிச்சது. இப்போ இந்த பேய் போயிடுச்சு. பிரகார், நீ நிம்மதியா இருக்கலாம்.